உங்க அப்பா கஷ்டப்படுறாரு, நீ இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கியே அப்படின்னு சொன்னோம்னா, ஆமா எந்த அப்பா தான் கஷ்டப்படல, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, சும்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு அப்படின்னு அப்பாவுடைய கஷ்டம் புரியாத பிள்ளைகளுக்காக தான் இந்த வீடியோவை பாருங்களேன். குழந்தைங்கள தந்தை பாத்துக்க வேண்டிய வயசுல அந்த தந்தைய அந்த குழந்தைங்க எப்படி பாத்துக்கிறாங்க. அப்பா சோறு ஊட்டி துணி மாத்தி விட வேண்டிய இந்த வயசுல அப்பாவுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து பண்றாங்க. அந்த அப்பாவுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும். குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுடைய வார்த்தைகளையும் அப்படியே கண்கூடா பாக்குற மாதிரியே இருக்கு. உம்முடைய பெற்றோர்களில் ஒருவரோ இல்லது இருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவரை சீ என்று சொல்ல வேண்டாம், அவ்விருவரையும் விரட்ட வேண்டாம், இன்னும் அவ்விருவரிடமும் கனிவாக கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. இன்னும் என் இறைவனே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக. இறைவன் இந்த குழந்தைகளை கொண்டு அந்த தந்தைக்கு கருணை புரிஞ்சிருக்கான். மேலும் தந்தை சொர்க்கத்தின் வாசல்களில் மைய வாசலாகும், எனவே அதை பேணிக் கொள்ளுங்கள். இது போன்ற திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுடைய வார்த்தைகளையுமே அப்படியே நம்ம நேர்ல பாக்குற மாதிரியே இருக்குது. இந்த வீடியோவை உங்க குழந்தைங்க கிட்ட காமிச்சு கொடுங்க. அப்பாவோட கஷ்டம் தெரியாம யாரு சொல்றதையுமே கேட்காம பிடிச்ச பிடிவாதத்துல இருக்கிற குழந்தைங்க மத்தியில இந்த குழந்தைகளை காமிச்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய மனசுல ஏதாச்சும் மாற்றம் வரும். இந்த தந்தையுடைய உடல்நிலையும் சீக்கிரமா சரியாகட்டும். இந்த குழந்தைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி எல்லாரும் இறைவனிடம் துவா பண்ணிப்போம். அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எத்தனையோ பிள்ளைங்க என்ன மாதிரியான வழியில போயிட்டு இருக்குது அப்படிங்கறது நம்ம எல்லாருமே கண்கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். கேமிங், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் மீட்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது? பெற்றோர்கள் கிட்ட தான் சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லுது. இந்த மாதிரியான மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய குர்ஆனுடைய வார்த்தைகள், ஹதீஸுடைய வார்த்தைகள், இது எல்லாமே நம்மளுடைய பிள்ளைங்க கிட்ட காமிச்சு கொடுத்து சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மள எத்தனை பெற்றோர்கள் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யறோம்? ஃபர்ஸ்ட் நம்மளே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு பாவப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பெற்றோர்களாக நம்ம இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்த அந்த ஒரு வாழ்க்கையை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம பெற்றோர்கள் கிட்ட நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை பிள்ளைகளுடைய மனசுல விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். நீங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க நல்ல விஷயங்களை அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து பெறுவீங்க. அதே நம்ம எதையுமே கண்டுக்காம பொடுபோக்கா இருந்து நம்ம கெட்ட விஷயங்கள் அந்த பிள்ளைக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து நம்ம எதையுமே கண்டுக்காம இருந்தோம்னாக்கா அந்த கெட்ட விஷயங்களை தான் நம்ம அறுவடை செய்வோம். இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் ஆகிய நம்ம ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் உங்களுடைய குழந்தைங்க கிட்ட காமிச்சு கொடுங்க. அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்க, அவங்க ஃபீல் பண்றாங்களா இல்ல ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்களா, அந்த மாதிரி எப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளுடைய எல்லா பிள்ளைகளும் சாலிகான பிள்ளைகளாக வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் சொல்லுங்க.